பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. யோசுவா 5வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான் என்பதாக. கர்த்தருடைய சேனையின் அதிபதி, த கமாண்டர் ஆஃப் த லார்ட்ஸ் ஆர்மி என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு நம்முடைய சேனாதிபதியாய் காணப்படுகிறார். நம்முடைய யுத்தங்களை நமக்காக அவர் செய்கிறார். அவர் யுத்தத்தில் வல்ல தேவன். உங்களுடைய யுத்தம் என்னுடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். சத்ருவின் சேனைகள், அவனால் ஏவப்பட்ட மனுஷருடைய போராட்டங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றிலும் நமக்கு துணை நின்று ஜெயத்தை தருகிறவர். யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் யோர்தானை கடந்து இக்கரைப்பட்டு கானானுக்குள் பிரவேசித்தார்கள். கானானில் 31 ராஜாக்களும் 7 ஜாதிகளும் உண்டு. அவர்கள் எல்லாரையும் யுத்தத்தில் மேற்கொண்டு கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பங்கிடுகிற ஒரு பெரிய பொறுப்பு யோசுவாவிற்கு காணப்பட்டது. ஆகையால் அவன் கலங்கி நின்றான். அந்த வேளையில் இயேசு சேனையின் அதிபதியாக அங்கு வெளிப்பட்டார். உருவின பட்டயம் அவருடைய கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அப்பொழுது அவர், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக உனக்கு உதவி செய்யும்படிக்கு இப்பொழுது வந்தேன். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். உன் கால்களில் இருக்கிற பாதரட்சிகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசுவை நோக்கி, நீர் எனக்கு சொல்லுகிறது என்ன என்று இன்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், நான் பரிசுத்தர், உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு என்னை பணிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் கூறுவார். இயேசுவின் பரிசுத்தத்தை குறித்த ஒரு பயபக்தி உங்களுக்குள் எப்பொழுதும் காணட்டும். நீங்கள் பரிசுத்தமாய் வாழ ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு உங்கள் வாழ்க்கையில் சேனாதிபதியாக வெளிப்படுவார். உங்கள் யுத்தங்களை அவர் பார்த்து கொள்ளுவார். உங்கள் சத்துருக்களுக்கு இயேசுவே சத்துருவாய் மாறுவார். கிதியோனின் நாட்களில் கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயமாய் மாறினதினால் ஒரே மனுஷனாய் அவன் மீதியானியர்களை முறியடித்தான். அதுபோல இயேசு உங்கள் சேனாதிபதியாய் உங்களுக்குள் வாசம் செய்யும் போது நீங்கள் உங்கள் சத்துருக்களை மிதிப்பீர்கள். உங்கள் சத்துருக்கள் உங்கள் பாதங்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள். கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க செய்வார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு துணை நின்று இவர்களுடைய யுத்தத்தில் ஜெயத்தை கொடுக்கிற தேவன். எந்தெந்த சூழ்நிலைகளில் சத்துரு இவர்களுக்கு விரோதமாய் எழும்பி யுத்தம் செய்கிறானோ அந்தந்த இடங்களில் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை வெற்றி சிறக்க பண்ணுவீராக. உலகத்தில் இவர்கள் ஜெயங்கொள்ளுகிற ஜீவியம் செய்யும்படி கர்த்தர் நீர் உதவி செய்யும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாய் எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்துவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறேன். கண்மணி போல காத்துருளும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.